இலங்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 30% பரஸ்பர வரி விதிப்பு என்று சொல்லப்படுகிற ரெசிப்ரோக்கல் டரிஃப் என்பதை விதித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பெயரை பிழையாக கடிதம் எழுதி அதற்கு பிறகு அதை திருத்தியிருந்தார். இந்த கடிதம் இலங்கை ஜனாதிபதிக்கு தனியாக மடலிடப்பட்டிருந்தது. மொத்தமாக 15 நாடுகளுக்கு இவ்வாறான புதிய வரி விதிப்பு என்று சொல்லி நேற்று நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். முன்னதாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த 44% வரி விதிப்பை மாற்றி இம்முறை 30% வரி விதிப்பு என்று கொஞ்சம் கருணை காட்டியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். ஜனாதிபதியின் பெயரை மாற்றியதோடு இந்த விதியையும் இன்னும் கொஞ்சம் குறைத்திருக்க கூடாதா என்று இலங்கை ஆதங்கத்தை தெரிவிக்குமா என்று சொல்லி கேட்டால் இப்போதைக்கு அதில் மாற்றம் இல்லை. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி விதிப்பின் கீழ் தான் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்கள் விற்கப்படும் என்பதுதான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பின் தீர்மானம். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் தடவையாக இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப் என்ற பெயர் இதுவரை கேள்விப்படாதவர்களுக்கும் தெரிந்தது. அதாவது பரஸ்பர வரி விதிப்பு. உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அமெரிக்க பொருட்களுக்கு இலங்கை எவ்வாறு வரி விதிக்கிறதோ அதே போல இலங்கை பொருட்கள் அமெரிக்காவுக்கு சேரும் போது அமெரிக்கா அதற்கேற்றது போல வரியை விதிக்கும். எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த வர்த்தக ரீதியிலான உறவை ஒரு சம மட்டத்திலே பேணுவதற்காக இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப் என்ற விடயம் கொண்டு வரப்பட்டது. இத்தனை காலமும் அமெரிக்கா பல நாடுகளிலிருந்து தங்களுடைய நாட்டுக்கு பொருட்களை இறக்குமதி செய்கின்ற வேளையில் இந்த வரி விதிப்பை பெரிய அளவில் இறுக்கமாக கொண்டிருக்கவில்லை. இதனால் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நாடுகள் அத்தனையும் இந்த ஏற்றுமதி பொருளாதார வளர்ச்சியை கண்டிருந்தன, இலங்கை உட்பட. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்கா பல நாடுகளிடமிருந்து பெற வேண்டிய மிக பெரும் தொகையை இழக்கிறது. இது அமெரிக்க நாட்டுக்கு மிகப்பெரும் இழப்பு. இதனால் தான் லிபரேஷன்ஸ் டே என்று விடுதலைக்கான நாடு என்று அறிவித்து அந்த ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமெரிக்கா விடுதலை பெறுகிறது, இந்த வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்க மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று அறிவித்திருந்தார். ஆனால் பல நாடுகள் காலில் விழாத குறையாக தன்னோடு பரஸ்பர பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து இந்த டரிஃப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வரி விதிப்பு முறையை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக அறிவித்தார். ஆனால் யார் என்ன சொன்னாலும் தான் இதை குறைக்க மாட்டேன் என்று அறிவித்தார். மிகப்பெரிய வரி விதிப்பில் பல நாடுகள் அகப்பட்டு சின்னா பின்னமாகக்கூடிய சூழ்நிலை அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரும் பாதிப்பை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது, இலங்கை உட்பட. இலங்கைக்கு 44%. இதையடுத்து இலங்கை விசேட பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமெரிக்காவுக்கு அனுப்ப இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த வரி குறைப்பை பற்றி தாங்கள் முயன்று பார்க்கலாம் என்றும் இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. அப்படியான குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த குழு பெரிய அளவில் அங்கே செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு குழுவாகவோ இல்லாவிட்டால் பொருளாதார விடயங்கள் தொடர்பாக மேம்பட்ட அறிவை கொண்ட ஒரு குழுவாகவோ இருக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அதே போல இந்த குழு அமெரிக்காவுக்கு சென்று சந்தித்தவர்களும் இந்த டொனால்ட் ட்ரம்பின் மனதையும் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பை மாற்றக்கூடிய அளவுக்கு செல்வாக்கானவர்கள் இல்லை என்று கருதப்பட்டது. ஆனாலும் ஏதோ டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கருணை கூர்ந்திருக்கின்றார். இலங்கை உட்பட 15 நாடுகளுக்கு தனித்தனி கடிதங்களை நேற்றைய நாளில் எழுதி தான் இந்த புதிய வரிகளை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார். இதில் இலங்கையை போல நேற்றைய நாளில் கடிதம் அனுப்பப்பட்ட ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் லாவோஸ் 40%, மியான்மார் 40%, தாய்லாந்து 36%, கம்போடியா 36%, பங்களாதேஷ் 35%, செர்பியா 35%, இந்தோனேஷியா 32%, தென் ஆப்பிரிக்கா 30%, பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா 30%, மலேசியா 25%, துனிசியா 25%, ஜப்பான் 25%, தென்கொரியா 25%, கசக்ஸ்தான் 25%. இதற்கு பிறகு ஒரு சில மடத்தியாளங்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைத்தாரோ என்னவோ திடீரென்று இன்னும் ஒரு சில நாடுகள் இந்த பட்டியலில் கொண்டு வந்திருந்தார். அந்த நாடுகளில் பிலிப்பைன்ஸ் 20%, புருனே 25%, மோல்டோவா 25%, அல்ஜீரியா 30%, லிபியா 30%, ஈராக் 30%, பிரேசில் மிக அதிகமான வரியை செலுத்த வேண்டிய ஒரு நாடாக அறிவித்திருந்தார். பிரேசிலின் ஜனாதிபதியோடு அவருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளும் இதற்கான காரணம் என்று சொல்லப்பட்டது. பிரேசிலுக்கு 50% இந்த டரிஃப் என்று சொல்லப்படுகிற வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப் என்ற விடயம் முதல் தடவையாக கொண்டு வரப்பட்ட வேளையில் சீனாவுக்கு 50% வரி விதிப்பை கொண்டு வந்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதையடுத்து அமெரிக்கா சீனாவுக்குள் கொண்டு வருகின்ற பொருட்களுக்கு தாங்கள் 34% வரி விதிப்பை விதிப்பதாக அறிவித்தது. சீனாவும் ஏட்டிக்கு போட்டியாக உடனடியாக சீனா மீது 84% டரிஃப் என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவு லேசில் அடங்கி போகாத ஒருவர். சீனாவுக்கு தான் இப்போதைக்கு மிகப்பெரிய வரி விதிப்பு வந்திருக்கிறது. இதன் காரணமாக சீன பொருட்கள் அமெரிக்க சந்தைக்குள்ளே வருவது சிக்கலான விடயம். காரணம், இந்த பொருட்களை அங்கே இறக்குமதி செய்து அமெரிக்க சந்தைக்குள்ளே கொண்டு செல்வோர் இந்த வரி விதிப்பையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தொகையும் செலுத்தித்தான் இந்த பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும். எனவே 100 ரூபாய்க்கு வாங்குகின்ற பொருள் இனி இலங்கைக்கு 30% விதிக்கப்பட்டிருப்பதால் 130 ரூபாயாக மாறும். இது அவர்களுக்கு எங்கே அங்கே கொள்வனவு செய்யக்கூடிய அளவுக்கு பொருத்தமான தொகையாக இருக்குமா என்ற கேள்வி வரும். இதைவிட குறைவான விலையில் வருகின்ற ஏனைய நாடுகளின் பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கின்ற மிக முக்கியமான பொருட்களில் ஆடை பொருட்கள், ஆடை ஏற்றுமதிகள் மிக முக்கியமானவை.
ஆடை மற்றும் துணி வகைகள் ஆகியன இலங்கையிலிருந்து மிக அதிக அளவில் அமெரிக்க சந்தைகளுக்கு செல்பவை. இது மட்டுமல்லாமல் ரப்பர், வாசனை திரவியங்கள், அதுபோல தேயிலை பெருமளவில் பொதி செய்யப்பட்டவையாக, தெங்கு பொருட்கள் போன்ற இதர பொருட்களும் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் இலங்கையினால் ஏற்றுமதி செய்யப்படுபவை. 44% இருந்து 30% வந்தாலும் இந்த 30% கூட இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு மிக பெரும் ஒரு அடியாக இருக்கு. இந்த இடத்தில் அரசாங்கம் தவறு விட்டுவிட்டது. அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் சரியான முறையில் அமெரிக்காவோடு இந்த விடயத்தை பேசி தீர்க்கவில்லை. வர்த்தக ரீதியிலான இலங்கை அரசாங்கம் எடுத்த முடிவுகளில் பிழை இருக்கிறது. இதை எப்போதோ இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் சரி, அந்த விமர்சனங்கள் எல்லாம் சரி. காரணம், ஏப்ரல் மாதத்திலிருந்து நேற்றைய நாள் ஜூலை மாதம் வரை தாராளமாக இலங்கைக்கு காலம் இருந்தது. இலங்கையின் பொருளாதார நிபுணர்கள், மிக திறமை வாய்ந்த பல பொருளாதார நிபுணர்கள் நாட்டிலே இருக்க, அவர்கள் அரசாங்கத்துக்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்டுக்காக பேசக்கூடிய அவர்களை உள்வாங்கி இந்த விடயத்தில் அமெரிக்காவோடு செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல பேரும் இலங்கையில் இருக்கின்ற வேளையில் அவர்கள் மூலமாக இந்த விடயத்துக்கு இலங்கை அரசாங்கம் தீர்வை கண்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போதும் இலங்கை அரசாங்கம் இது மிக தாமதமாக மாறினாலும் டொனால்ட் ட்ரம்ப் இனி இந்த விடயத்தை இன்னும் குறைப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து ஜனாதிபதி ட்ரம்போடும் அமெரிக்க நிர்வாகத்தோடும் பேசி இந்த வரி விடயத்தை இன்னும் ஒரு இணக்க அடிப்படையில் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் குறைப்பின் மூலமாக இலங்கையின் பொருளாதார ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு பாதிப்பில்லாத வகையில் செயற்படுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு இணங்குவாரா என்ற கேள்விதான் மிக சுவாரஸ்யமானது. டொனால்ட் ட்ரம்பின் மனமாற்றம் இங்கே எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் நேற்றைய நாளில் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றியது இலங்கை ஜனாதிபதியின் பெயரை. அனுரகுமார திசாநாயக்க என்ற பெயரை அவர் அருணகுமார திசாநாயக்க என்று மாற்றித்தான் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். இது சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டதாக அமைந்திருந்தது இந்த 30% விட. இதையடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அந்த பிழையை அவதானித்து தன்னுடைய ட்ருத் சோஷியல் என்று அழைக்கப்படுகிற தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே பிழை திருத்தி அனுரகுமார திசாநாயக்க என்ற சரியான ஜனாதிபதியின் பெயரோடு மீண்டும் அந்த கடிதத்தை தரவேற்றியிருந்தார். அப்படி மனமாறியவர் இந்த 30%ஐயும் இன்னும் கொஞ்சம் குறைக்க மாட்டாரா என்பதுதான் இப்போது இலங்கை மக்கள் ஆதங்கத்தோடு கேட்கின்ற கேள்வி. காரணம், இதன் பாதிப்பு இலங்கைக்கு சகல விதத்திலும் வரக்கூடியது. இலங்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களின் எண்ணிக்கை சதவீத அடிப்படையில் மிக உயர்வானது. ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் போல அமெரிக்காவும் இலங்கையின் மிக பெரும் பொருட்கொள்ளுவனவானது. எனவே இந்த பாதிப்பை இலங்கை சமாளிக்கக்கூடிய வழிவகைகளை இப்போதிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்கிறது இந்த புதிய வரி விதிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எழுதிய கடிதத்தில் என்ன இருந்தது? இலங்கைக்கு வழங்குகின்ற இந்த வரிச்சலுகை விடயத்தில் மாற்றம் ஏற்படுவது பற்றி ஆண்டுக்கணக்காக சிந்தித்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், இலங்கை அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவானது ரெசிப்ரோக்கல் என்று சொல்லப்படுகிற பரஸ்பர வரி விதிப்பின் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கிறது துரதிர்ஷ்டவசமாக என்று குறிப்பிடுகின்ற அவர், இதன் அடிப்படையில் இனி இலங்கையிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு 30% வரி அறவிடப்படும் என்று சொல்லி அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார். எல்லா நாடுகளுக்கும் தனித்தனியாக அந்த நாடுகளுடனான உறவை பற்றி குறிப்பிட்டு இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். இலங்கைக்கு ஏற்படுகின்ற பொருளாதார ஏற்றுமதியிலான பாதிப்புகளை பற்றி எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இலங்கையோடு ஒப்பிடும்போது இலங்கையோடு இதே போன்ற சம துறைகளில் போட்டியிடுகின்ற ஏனைய நாடுகளுக்கு எவ்வாறான வரி விதிப்பு, இதன் அடிப்படையில் இலங்கைக்கு ஏதாவது ஆறுதலான செய்தி இருக்கிறதா என்று அவதானித்தால், பொருளாதார நிபுணர்கள் இனிவரும் நாட்களில் சில விடயங்களை அவதானித்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவார்கள். அவதானிப்பின் அடிப்படையில் அவர்கள் எந்தெந்த துறைகளில் விற்பனர்களாக இருக்கின்றார்களோ அந்தந்த விடயங்கள் வெளிப்படும். ஆனால் இந்த வரி விதிப்பை நாங்கள் அவதானித்து பார்த்த வேளை இலங்கையோடு இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற சில பொருட்களுடன் போட்டி போடுகின்ற நாடுகளை நாங்கள் அவதானித்து பார்த்தால், பக்கத்து நாடுகளான இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு 27%, பாகிஸ்தானுக்கு 29%, இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்ட வேளையில். எனவே இப்பொழுது இலங்கைக்கு 44% 30% குறைந்ததை போல அண்மை காலத்தில் ட்ரம்ப் இந்தியாவோடும் பாகிஸ்தானோடு நெருங்கிய உறவுகளை பேணி வருகிறார். எனவே அந்த நாடுகளுக்கும் இன்னும் சில சலுகை குறைப்புகள் இடம்பெறலாம். அதே போல இலங்கைக்கு ஆடை ஏற்றுமதி துறையில் போட்டியாளராக விளங்குகின்ற பங்களாதேஷுக்கு 35%, ரப்பர் பொருட்கள் மற்றும் தெங்கு பொருட்கள் போன்றவற்றை இலங்கையோடு சேர்த்து ஏற்றுமதி செய்கின்ற இன்னும் 2 ஆசிய நாடுகளான தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் முறையே 36 மற்றும் 32%. எனவே இலங்கையை விட அவர்களுக்கான வரி விதிப்பு அதிகம். ஆனால் அண்மை காலமாக இலங்கையின் அத்தனை துறைகளிலும் போட்டியை வழங்கி வருகின்ற வியட்நாமுக்கு வெறும் 20% மட்டுமே அறவிடப்படுகிறது. லாவோஸுக்கு 40%. வியட்நாம் அண்மை காலத்தில் அமெரிக்காவோடு மிக நெருக்கமான உறவுகளை பேண தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டு வந்திருந்தது. அதுபோல அமெரிக்க தளங்கள் அதிகமாக இருக்கின்ற ஆசிய நாடான பிலிப்பைன்ஸுக்கு வெறும் 20% மட்டுமே இம்முறை வரி விதிப்பு வந்திருக்கிறது. இதுவும் இலங்கைக்கு பாதகமான விடயங்களில் ஒன்று. இலங்கையைப் போலவே லாவோஸ், மியான்மார், கம்போடியா போன்ற நாடுகளுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்பு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி விதித்த வரி விதிப்புகளை விட இம்முறை குறைவாகவே வரி விதிப்புகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.